வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியோட எஸ்டர்டே சார்ட் ப்ரிவ்யூ அடுத்து இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து யாரெல்லாம் கேப்சர் பண்ணாங்களோ அவங்களாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் ஒரு பிகினர். நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸோட ஐடியாஸை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட், அந்த ட்ரெண்ட் லைன் நான் பிரேக் பண்ணோடனே நான் என்ட்ரி எடுத்தவன் தான். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த 2 ட்ரெண்ட் லைன்லேயே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பிரேக் இருந்தது. அந்த சேனல் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆல் டைம் எஸ்டர்டே ஹையை விட தாண்டி போயிடுச்சு மேலே. ஓகேங்களா? ஸோ நியர் ஆல் டைம் ஹைன்னே சொல்லலாம். ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு இதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல மூமெண்ட்டானு கேட்டிங்கன்னா சத்தியம் சொல்லணும், சூப்பரான மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண எல்லாத்துக்குமே சரியானது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. எங்கடா அது டபுள் பாட்டம் இருக்குது, 2 கேண்டில் தான் நிற்கிது அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் எடுத்துக்கணும், அதோட ஹை, அடுத்து ரெட் கேண்டிலோட லோ, அடுத்து ஒரு க்ரீன் கேண்டிலோட ஹைன்னு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் 1 மினிட் ஷார்ட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போய்க்குவோம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுறது உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும். ஓகேங்களா? சரி, 1 மினிட் டைம் ஃப்ரேம் எங்கே ஓகே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன சின்ன கேப்சர்ஸையும் நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ 5 மினிட்டுக்கும் 10 மினிட்டுக்கும் இதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 1 மினிட் போகும்போது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு மூவ்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே இருக்குது பாருங்கள். ஏன்னா 5 மினிட்ஸுங்கும் போது 1 மினிட் கேண்டிலில் 5 கேண்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே 10 மினிட்டுங்கும் போது 5 மினிட் கேண்டிலில் 2 கேண்டில்ஸ். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கிளியரான பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ எப்படி தான் மக்களை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஓகே, பேட்டர்னோட ஹையை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எம்மோட ஹை. ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட்டு லோவர் ஹை ஹையர் ஹை இருக்குது மாதிரி பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இது லோவர் ஹை ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, இது லோவர் ஹை. அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை இருக்குது. அந்த ஹையர் ஹையோட பிரேக் அவுட் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே சத்தியமாக சொல்லணும்னா மேலே போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் 5 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணோன்னே என்ட்ரி கொடுத்தவங்க தான். டார்கெட் நான் எப்பவுமே போட மாட்டேன். ஓகேங்களா? ஏன் டார்கெட் போடாமன்னா வந்து நான் எனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பேன். அந்த லைனை பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் பண்ணும்போது வந்து என்னோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்குவேன், இல்லாட்டி டார்கெட்டை ஹோல்ட் பண்ணி அடுத்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ நான் அப்படி தான் விடுவேன். ஆனால் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுருவேன். ஸோ அப்போ டார்கெட் போடலன்னா மறுபடியும் டார்கெட் ஜிடியில் போடணும்னா அப்படின்னு கேட்டு வந்து நான் என்ன பண்ணேன், வந்து டார்கெட்டை வந்து 10 மடங்கு போட்டு வச்சுருவேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அவ்வளோ போகாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ சும்மா தான் மக்களே. ஏன்னா அது வந்து சும்மா சேஞ்சு பண்ணிருக்கக்கூடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டார்கெட் போட்டு நம்ம எப்போ நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஜிடியில் போய் டார்கெட் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அந்த ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ அதோட முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா ஓவர் ட்ரேடுக்கும் ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே எடுத்தோடனே ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அங்கேருந்து போயிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ நான் எங்கே என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன். நான் 5 மினிட்ஸ் கேண்டில்னால ஒரு லைன் வரைஞ்சிருந்தேன். அந்த லைனோட ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ தெளிவாக தெரியுதுங்களா? சரி, ஒரு லைன் போட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே ஓகே லைன் வந்துருச்சு. ஸோ இந்த லைனோட ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எது வரைக்கும் வெயிட் பண்ணேன்னா வந்து நான் வந்து என்ட்ரி அங்கே தான் கொடுத்தேன். ஆனால் எக்ஸிட் எங்கே பண்ணேன்னா வந்து மேலே. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டேவோட ஹையில் நான் எக்ஸிட் பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா நான் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எஸ்டர்டே ஹையில் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தது, பிரேக் அவுட் நடந்தது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு நான் எஸ்டர்டே ஹையை வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னே எனக்கே அதுவே போதுமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 77 என்ட்ரி கொடுத்துருந்தேன். 487 வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 409 பாயிண்ட்ஸ் பக்கமாக வந்திருக்கும். 409 பாயிண்ட்டுங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு சரியான ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் இந்த மணியில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் ஹியூஜ் ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப் அவே ஓடிஎம். ஓகே, ஐ மீன் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த மணிக்கு 1 ஸ்டெப் அவேல பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதில் வந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கமாக ப்ராஃபிட். ஓகேங்களா? பர் லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 5 2 30
ரூ. 3000 ப்ராஃபிட் மக்களே. ஆனால் எனக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 3000 சொச்ச ரூபா வந்துச்சு. அந்த பாயிண்ட் கால்குலேஷனில் வேரி ஆகும். டெல்டா வேல்யூ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டீவியேஷன் எல்லாம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி அந்த ஆப்ஷன் செயினில் ப்ரைஸ் வேரி ஆகுது அப்படிங்கிறத இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அது வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது டெல்டா வேல்யூ பொறுத்து தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அங்கே இருக்க டெல்டா வேல்யூவோட மல்டிபிள் பண்ணி தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேக் வந்துக்கோ. ஸோ இப்போ இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று பர்ஃபார்மன்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் மாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நான் இதில் கிட்டத்தட்ட 15 ட்ரேடுக்கு மேலே பண்ணியிருக்கேன். 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது காரணமும் நான் தான். ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோட கவனக்குறைவுனால ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி 100% சக்ஸஸ்ஃபுல். 100% ஸோ ஒரு 80% 70% வைங்க. ஓகேங்களா? ஸோ 70% வைங்க. 70% சக்ஸஸ்ஃபுல் இருக்க ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது நமக்கு எதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி? இது மட்டும் இல்லாமல் இது சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு ஆக்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ ஹை ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அதை மார்க் பண்ணுறேன். அது எல்லாமே ஒரு சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ட் லைன். ஒரு பாயிண்டில் ஏன் ஓப்பன் ஆகணும், ஒரு பாயிண்டில் ஏன் க்ளோஸ் ஆகணும்னு யோசிங்க. ஸோ அதுதான். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படின்னா அடுத்த நாளுக்கும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஆக்ட் ஆகும்னு யோசிங்க. போதும், இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனீங்கன்னா ஓகே. ஸோ சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுங்கன்னு அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா நானும் அதை மிஸ்டேக் வராமல் பார்த்துக்குவேன். இல்லாட்டி அந்த மிஸ்டேக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்டாவது வீடியோ வந்துவிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஓகேங்களா? ஸோ 462 இன்றைக்கான ஆல் டைம் ஹிச்சி, இன்றைக்கான ஹை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் ஹை ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு 730 வரைக்கும் வச்சுக்கலாங்களே. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஓப்பன் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இதாச்சுன்னா மேலே போகும், பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ட் லைனில், இல்லைனா இமீடியட் சப்போர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எஸ்டர்டேவோட புதன்கிழமையோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 298, கிட்டத்தட்ட 300ன்னு வச்சுக்கோங்களேன், 48,300. ஸோ அந்த ஒரு லைன் ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கும். அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகேங்களா? ஸோ 300, 400 இந்த 2 லைனுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து 497 நிற்கிது. ஸோ இந்த 2 லைனும் ஒரு இமீடியட் சப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஈவன் இது கேப் டவுன் ஆகி ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கீழே இறங்குதுன்னா வந்து 300 தான் ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கேப் டவுன் பண்ணும்போது ஒரு 30-50 பாயிண்ட் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஒரு 100 பாயிண்ட் 70 பாயிண்ட் ஃப்ளக்சுவேஷன் கொடுத்ததுன்னா இப்போ இமீடியட் சப்போர்ட் வந்து கீழே தான், 400 வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.